டெய்லி ஒவ்வொரு பூ வந்து தலையில் வச்சு விடுவோம். சரி இன்னைக்கு பாப்பா சொன்னா 7 டேஸில் ஒரு 3 4 பூ இருக்குமா, என்ன பூ வைக்கலாம் அப்படின்னு சொன்னா. நான் அல்லிப்பூவே பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டா. எனக்கும் ஆச்சரியம், ஐயோ வேண்டான்னு சொல்லுவாளோ அப்படின்ட்டு. சொன்ன உடனே நானும் பறிச்சுட்டு வந்து தலையில் வச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்டேன். வச்சு விடுமா, 2 சைடு ரேடியா பாடுற மாதிரி வச்சு விட்ருமா அப்படின்னா. சரி ரேடியா பாடுற மாதிரி வேணாம், ஒரு சைடு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பூவும் பறிச்சாச்சு. ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு சைடு தலையில் வச்சாச்சு. கலர் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, குட்டியாக மினியேச்சர் அல்லி மாதிரி குட்டியாக தான் இருக்கும். என் பொண்ணுக்கு வச்சு விட்டாச்சு. நாளைக்கு நம்ம வச்சு பார்க்கலாம். எனக்கு என் பொண்ணு அளவுக்குலாம் தைரியம் இல்லை. பூ வந்து தலைக்கு வச்சுட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்துப்பேன். என் பொண்ணுக்கு பயங்கர தைரியம், ஸ்கூலுக்கே கிளம்பி போயிட்டான். இந்த பூ பூத்துச்சு அப்படின்னா 4 நாள் விரிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்கும். அந்த 4 நாளுக்கு அப்புறம் அப்படியே இதழ்கள்லாம் மூடி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த அல்லி செடியும் ரணகல்லி மாதிரி தாங்க. ஒரு இலையை வச்சே நம்ம புது செடியை உருவாக்கலாம். அதில் நிறைய செடி வரும். இதில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் வரும், ஒரு இலை.